திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கனமழை பெய்து வருவதால் சம்பா பயிர்கள் அனைத்தும் சாய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தங்களுடைய வேதனையை பதிவு செய்து வருகிறார்கள். தற்போது நீடாமங்கலத்திலிருந்து செய்தியாளர் காதருசன் இணைந்திருக்கிறார். காதருசன், இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டத்திலே 2 பகுதிகளை பார்த்தோம், திருத்துறைப்பூண்டி அதே போன்று நன்னிலம். 2 பகுதியிலுமே விளைநிலங்களை பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு தண்ணீர் தேங்கி இருக்கு. விவசாயிகள் தங்களுடைய கவலையை பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில எப்படி இருக்கு? அங்காவது முறையான வடிகால் வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? அங்க உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதாவது விக்னேஷ், ஒவ்வொரு பகுதி விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் வடிகால் தான். இந்த வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததான் இந்த தண்ணீர் வடியாமல் இருப்பதற்கு காரணமாக குறிவிக்கிறார்கள். இந்த பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு டேவிட் காமிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வடிகால் வந்து வயல் நிலம் விளைநிலம் போல ஃபுல்லா புதர் மண்டி கிடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒளிப்பதிவு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த வடிகால் முறையாக தூர்வாராததும் அதே போல வடிகாலுக்கு செல்லக்கூடிய பாதை அடைத்து நெடுஞ்சாலை அமைத்ததுமே இந்த பகுதியில் இந்த இளம் சம்பா நாற்று பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக விவசாயிகள் குற்றச்சாட்டா சொல்றாங்க. ஏன்னா நேத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த நீடாமங்கலம் இது அருகே உள்ள கோவிந்தநல்லூர், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நடவு செய்து 1 மாதமே ஆன பயிர், நடவு செய்து 10 நாட்கள் ஆன பயிர்கள் அனைத்துமே தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளது. இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. என்ன காரணம் என்ன நினைக்கமோ சார்? இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் சாகுபடி பண்ணீங்க? இப்ப எப்படி இருக்கு பயிர்? இதுக்கு என்ன காரணம்? தான் 50 மேலே இருக்குங்க சார். ஆனால் இப்போ ஒழுங்கான பயன் வடிகால் சுத்தம் கிடையாதுங்க. இப்போ 2 நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா முழுகி போய் நிற்கிது பயிரெல்லாம். இப்போ வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கேள்வியாக நிற்கிது. இப்படியே இருந்தால் என்ன ஆகும் இந்த பயிர்? இந்த பயிர் ஒரு 20,000 செலவு பண்ணியிருக்கோங்க சார். பயிர் சுத்தராக அழுகி போய் நிற்கிது. எங்கள் வாழ்வாதாரமாக இழந்து நிற்கிறோம் சார். இது எத்தனை நாள் பயிர்? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இது 10 நாள் பயிருங்க சார். இது இப்போ நட்டு 1 வாரம் ஆகுதுங்க சார். நடவு நட்டு பணி செய்து 1 வாரம் ஆகுது. கடந்த 2 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருக்கிறதுனால எங்களோட பயிரெல்லாம் ஃபுல்லாக தண்ணீரில் மூழ்கி வடிகாலில் சரியாக இல்லாமல் தண்ணீர் வடியாமல் எங்கள் பயிரெல்லாம் மூழ்கி போயிருக்கு சார். எங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோங்க சார். அதாவது இந்த இப்போ பயிர் வச்சிருக்கீங்களே, இந்த பயிரை காப்பாற்ற முடியுமா என்ன? இந்த பயிருக்கு மேலே காப்பாற்ற முடியாதுங்க சார். இந்த பயிரை இனிமேல் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது நடவு நட்டு ஒரு 15 நாள் ஆகுது. ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஃபுல்லாக முழுகிருச்சு. இப்போ திருப்பி வடிஞ்சது திருப்பி வந்து முழுகிருச்சு. முக்கிய காரணம் என்னன்னா வடிகால் சுத்தம் கிடையாது. வடிகால் தூர் வராதனால தண்ணி வடிகிறதுக்கு வேற வழியும் இல்லை. ஏற்கனவே குறுவையில் வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அரசு வந்து இன்சூரன்ஸும் வந்து போன போகத்துக்கு வந்து சம்பாவுக்கு வந்து எங்கள் பகுதிகளெலாம் ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த முறையும் அரசாங்கமாக பார்த்து எதுவும் இன்சூரன்ஸு நிவாரணம் அந்த மாரி எதுவும் வழங்கினாதான் ஏன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமாக வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஃபுல்லாக வந்து எங்களோட பணம் ஃபுல்லாக வந்து நகையை விற்று அடமானம் வச்சு எல்லாம் வந்து விவசாய விளைநிலங்களில் தான் போட்டிருக்கோம். இதுவும் இந்த மாதிரி மூழ்கி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப ஏதோ இழப்பீடு வந்து எங்கள் ஏதோ பிள்ளைய பறி கொடுத்தது மாதிரி நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கோம். ஏன்னா இந்த பயிரெலாம் இனிமேல் பாருங்கள், இது வந்து வேர் வந்து ரொம்ப அழுகிருச்சு. இதெல்லாம் காவந்து பண்ண முடியாது. மெயின் காரணம் வந்து இது வடிகால்லாம் தூர்வாராமல் இருக்கிறது முக்கிய காரணம். ஏதோ அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு நிவாரணம் எதுவும் இழப்பீடு வழங்கினா இதை எங்களால் ஓரளவு நாங்கள் வாங்கியிருக்க கடன், நகை அடமானம் வச்ச கடன்லாம் ஓரளவு சரி செய்யலாம். அதனால் அரசாங்கமாக பார்த்து இன்சூரன்ஸும் போன வாட்டி எங்களுக்கு கொடுக்கல. நாங்களும் ஒவ்வொரு முறையும் பண்ணி அந்த பணம் தான் எங்களுக்கு வீணாக போகுது. அதனால் இன்சூரன்ஸும் நிவாரணமும் அரசாங்கமாக பார்த்து எதுவும் இழப்பீடு வழங்கினாதான் இதை சரி செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சுமார் 100கணக்கான ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள், இளம் பயிர்கள் நடவு நட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். இன்னும் இந்த பயிரை இனிமேல் காப்பாற்ற முடியாது என்ற வேறு அழுகிவிட்டதாகவும், ஏன்னா நடவு நட்ட உடனே பெய்த கனமழை காரணமாக ஏற்கனவே வடிய வைத்தும் தற்பொழுது மீண்டும் பெய்த மழையால் இந்த கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக பயிர் காப்பீடு இழப்பீடு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் வைத்த நகையாவது மீட்க முடியும், செய்த செலவையாவது எடுக்க முடியும், லாபம் இல்லாவிட்டாலும் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். வடிகால்கள் முறையாக தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இதற்கு அரசு இழப்பீடு தர வேண்டும் என்று விவசாயிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதருசே.